இவங்க ஏதோ தியேட்டர்ல ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி பனையூர்ல வந்து குவிஞ்சிட்டாங்கன்னு கடுமையான விமர்சனம். பால்வாடி குழந்தை யாரோ எழுதி கொடுக்கறத ஏர்போர்ட் சீட்ல படிக்கிற ஒரு தலைவர் எல்லாரும் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அது எப்ப இது என்ன விக்ரவாண்டி மாநாடு ஆடியோ லான்ச் சேனல்லாம் திட்டாங்க. அது ஆனால் அது எந்த அளவுக்கு போய் ஒர்க் அவுட் ஆகியிருக்குதுன்னு இப்ப தெரியுது. அது வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், விருங்கம்பாக்கம் இந்த மாதிரியான தொகுதியில் விஜய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தகவல் போயிருக்கு. ஆனால் 2 தொகுதி கிடையாது. ஆனால் விருங்கம்பாக்கம் வந்து அவருடைய தொகுதி. சாலிகிராம் தான் விஜய் வளர்ந்து பிறந்து படித்த எல்லாம் அவர் ஏரியா தான். வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட அதிக சீட்டு கேட்கறதுக்காக தான் தவேகா கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்க போகிறோம்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யாறு பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மணி சார். அரசியல்வாதி விஜயா தொடர்ச்சியாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருப்ப மனு, ஏதோ அவரோட படத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி எல்லாரும் போய் விருப்ப மனுவை வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சிலர் வந்து இதை ஒரு ஆர்வ கோளாறுத்தனமாக இதை பார்க்குறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது ஆர்வ கோளாறுன்னு நீங்கள் முடிவு. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 5000 பேர் வந்திருக்கு. முதல்ல 3000 பேர்னாங்க, அதுக்கப்புறம் 5000 பேர் வந்திருக்காங்கன்னாங்க. அந்த 5000 பேரும் அப்படி போட்டுன்னு அந்த இது வாங்கியிருக்காங்க. இன்னும் கூட விமர்சனம் சொல்கிறாங்க. வந்து அந்த விருப்ப மனு எனக்கு முதல்ல கிடைச்ச தகவல் என்னன்னா, தனி தொகுதிக்கு 5000, பொது தொகுதிக்கு 10,000 ரூபா விருப்ப மனுக்கான மனுவோட விலைன்னு. அப்புறம் கடைசியில் பார்த்தா 100 ரூபாய் 500 ரூபாய் படுது. இவங்க 100 ரூபாய் 500 ரூபானோடனே சுண்டல் வாங்கறதுக்காக அப்படி வந்து குவிகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீட்டு கம்பெனி மாதிரி விஜய் ஏமாத்த போகிறாரு அதெல்லாம் வச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம்லாம் வந்து இது மாதிரி வந்து இது வந்து அடிப்படையான அரசியல்வாதி கூட்டம் கிடையாது, அரசியல் அனுபவம் இல்லாதவங்க. இவங்க ஏதோ தியேட்டர்ல ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி பனையூர்ல வந்து குவிஞ்சிட்டாங்கன்னு கடுமையான விமர்சனம். இது இன்னொரு பக்கம் என்னன்னா, பொதுவாக இப்போ நீங்கள் விருப்ப மனு தாக்கல் பண்ண வரீங்க உங்கள் ஊர்லேருந்து அப்படின்னா, நீங்கள் மட்டுமா வந்து ஒரு காரை பிடிச்சின்னு பஸ்ஸை பிடிச்சின்னு வந்துடுவீங்க. உங்கள் ஸ்ட்ரென்த்து காமிக்கணும்ல. நீங்கள் ஒரு 50-100 பேரை கூட்டின்னு வருவீங்க, அவங்க வருவாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளாக இப்போ ஒரு தொகுதி இருக்குது. இப்போ வந்து ராமநாடு இருக்குது. ராமநாட்டில் இப்போ இவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். தெரிஞ்சும் வந்து சரி நாமளும் விருப்ப மனு தாக்கல் பண்ணுவோமே, நம்ம பேரையும் தலைவர் படிக்கட்டுமே, நம்ம பேரும் வந்து உள்ளே இருக்குதுன்ற மாதிரி இருந்திருக்கோம், நாமளும் இந்த கட்சிக்கு ஏதோ செஞ்சுருக்கிறோம், கிடைக்கிறது அவருக்கு தான் கிடைக்கும், இப்படி வந்தவங்களும் இருக்காங்க. இதையெல்லாம் மீறி அங்கு சேர்ந்த கூட்டம் அந்த மக்களுக்கு வந்து அந்த பகுதியில், அந்த பனையூர் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப இது பண்ணி கொந்தளிச்சுலாம் சொல்லியிருந்தாங்க. வந்து என்னங்க வந்து நாங்கள் வந்து இங்கே குடியிருக்கிறதா இருக்கக்கூடாதா, நாங்கள் சிட்டிக்குள்ளே இருக்க முடியாமல் அந்த என்ன சொல்கிறது டிராஃபிக் ஜாம், அந்த பொல்யூஷன் இதெல்லாம் தாங்க முடியாமல் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், நீங்கள் வந்தால் இங்கே வந்து 8 தெருவில் பேரிகேட் போடுறாங்க, எங்கள் காருக்கே வந்து அவங்க அடையாளத்தை கேட்டு உள்ளே அனுப்புகிறாங்க, அப்படி இப்படின்னு நாங்கள் வந்து இது என்ன தொடர்ச்சியாக வந்து பனையூரில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கூட்டம் கூட அப்படி இல்லை, இது என்ன தொடர்ச்சியாக அவங்கன்னா அப்படி வந்து டெய்லியுமா கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு வராங்க. முதல் நாள் அந்த விருப்ப மனு வாங்கிறதுக்கு வந்தாங்க ரைட். அதே சமயத்தில் அந்த மக்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஒன்றுன்னு இமீடியட்டாக விஜய் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். நீங்கள் வந்து பனையூரில் வந்து விருப்ப மனுலாம் வாங்காதீங்க, இதுலேயே வந்து சைட்லேயே பதிவிறக்கம் பண்ணிக்கங்கன்ட்டாப்ல. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்து இப்போவே பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்கன்னு. உண்மையிலே நீங்கள் அதாவது வந்து விமர்சனம் செய்யப்பட்ட கட்சி, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, தன்னுடைய கட்சியினுடைய கொடியை வந்து பனையூரில் அலுவலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட கட்சி, பச்சா பால்வாடி குழந்தை யாரோ எழுதி கொடுக்குறத ஏர்போர்ட் சீட்டில் படிக்கிற ஒரு தலைவர், இப்படிலாம் சொல்லின பிறகும் 3ஆவது ஆண்டில் ஒரு கட்சிக்கு விருப்ப மனு வாங்குறதுக்கு இவ்வளோ 1000 பேர் வராங்க அப்படின் பொழுது அது எல்லா கட்சியினருக்கும் ஒரு காண்டு தான், கடுப்பு தான், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது. சார், நேற்று திமுகவோட 2வது இளைஞரணி மாநாடு நடந்திருக்கு. விஜயை காப்பி அடிக்கிறாரு முதல்வர் பையனும் முதல்வரும் விஜயை காப்பி அடிக்கிறாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அந்த ரேம்ப் வாக்கு அதுதான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து அது ஆக்சுவலாக என்னென்னா வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அரசியல் கூட்டம் நடக்கும், பொதுக்கூட்டம் நடக்கும், திருமுனை கூட்டம் நடக்கும், எத்தனையோ இதெல்லாம் நடக்கும், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரேம்ப் வாக் அப்படின் போது அது விக்ரவாண்டியில் தான் அறிமுகப்படுத்தினார். எல்லாரும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அது எப்போ இது என்ன விக்ரவாண்டி மாநாடு ஆடியோ லான்ச் சேனல்லாம் திட்டாங்க. அது ஆனால் அது எந்த அளவுக்கு போய் ஒர்க் அவுட் ஆகியிருக்குதுன்னு இப்போ தெரியுது. அது காரணம் என்னன்னா, ஒரு தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு நடிகர்னு வச்சுங்க, நீங்கள் அப்படி தானே நடிகர் தான் சொல்லி நடிகர்னு வச்சுங்க, தலைவர்னு வச்சுங்க, அப்படியாப்பட்ட ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து அதுதான் அதனுடைய கான்செப்டே. அப்படி வந்து நடந்து வந்து அது பேசுறது வந்து அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு.
இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்கிறாங்க வந்து இந்த ஐடியாவை கொடுத்ததே வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்றாங்க வந்து அது எதனால் ஏன்னா இவங்க தானே வியூக அமைப்பாளர்கள் அப்படின்னு இப்போ இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க வந்து முதல்வர் வந்து அதையும் வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க இதை போய் ஏங்க காப்பி அடிக்கிறீங்கன்னு. அதே வேளையில் திமுகவினர் சோஷியல் மீடியாவில் இதை நாங்கள் 2021 திருச்சியில் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. திருச்சியில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதில் நடந்து போகல அவர். உடனே டிவிகேல இருந்தனா இது 2011 எங்கள் தலைவர் ரேம்ப் வாக் பண்ணிட்டாரு விஜய் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து இப்போ இந்த இளைஞர்களுடைய என்ன சொல்றது இளைஞர்களுடைய வரவேற்பு விஜய்க்கு இளைஞர்கள் கொடுக்குற அந்த எழுச்சி ஆதரவு இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து சரி நமக்கும் இப்படி வரட்டுமே அப்படின்ற ஒரு விதம் தான் அது வந்து. சார் இன்னொன்று விஜய் 2 தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை இது வாய்ப்பு இல்லை. 2 தொகுதி அப்படின் பொழுது 2 தொகுதியில் 2த்துலேயும் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுங்க. 1 வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். 1த்துலேயே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வந்து விஜய்க்கு வந்து. வாய்ப்புன்னா அவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது. அதே கூட ஒரு லிஸ்ட்லாம் போட்டு சொல்கிறாங்க வந்து. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சென்னையில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அது இன்னொரு காரணம்னா ஒரு சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு அதாவது தாவேக்கா ஒன்று எடுக்கல ஒரு சேனல் ஒன்று எடுத்திருக்காங்க. குறிப்பாக சென்னையில் அவ்வளோ பெரிய ஆதரவு விஜய்க்கு மிக குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு அந்த முதல் வாக்காளர்கள் பெண்களுடைய ஓட்டு விஜய்க்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறதுனால இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா சென்னையில் நிற்கிறதுனால பிரச்சாரத்துக்கு வந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். அது இங்கே வெளியூர்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு கேட்கணும், அதுக்கு வந்து மனு போடணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, உங்கள் வேன் பின்னாடி இவ்வளோ பேர் வரக்கூடாதுன்னுவாங்க. 2வது பிரச்சாரத்துக்கு போக முடியுமா போக முடியாதா, வேட்பாளர் ஏன் வந்து சென்னைக்கு போயிடுறாரு, இந்த ஊர்லேயே தங்க வேண்டித்தானே, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து விமர்சனங்கள்லாம் வரும். வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், விருங்கம்பாக்கம் இந்த மாதிரியான தொகுதியில் விஜய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தகவல் போயிருக்கு. ஆனால் 2 தொகுதி கிடையாது. வி சென்டிமெண்ட்ல வந்து விஜய் ரொம்ப ஃபாலோ பண்றாரு, அதனால விருகம்பாக்கம் தொகுதியில தான் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் நான் சொன்ன விருகம்பாக்கம்னு ஓடிட்டு இருக்கு. நீங்கள் சோழிங்கநல்லூரில் கூட ஈசிஆர் சரவணன் அவங்க கட்சியை சேர்ந்தவர் வந்து நீங்கள் வந்துருங்க இங்கே வந்து நில்லுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துருவேன். ஏன்னா தாவேக்காவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர்கள் அவரும் ஒருத்தர் வந்து நீங்கள் மட்டும் இங்கே வந்துருங்க உங்களுக்கு வெற்றிக்கனியை நாங்கள் வந்து பறித்து கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அந்த தொகுதியில் வந்து அவருக்கு ஒரு பெரிய தொகுதி அது சோழிங்கநல்லூர். அதனால எடுத்தவுடனே ஒரு பெரிய தொகுதியில் நிற்கும் பொழுது நான் என்ன அந்த ஓட்டு விகிதம் இருக்கு இல்லைங்களா, அது கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் விருகம்பாக்கம் வந்து அவருடைய தொகுதி. சாலிகிராமம் தான் விஜய் வளர்ந்து பிறந்து படித்த எல்லாம் அவர் ஏரியா தான் வந்து சாலிகிராமம், KK நகர், விருகம்பாக்கம், வலசரவாக்கம் எல்லாம் அவங்க ஏரியா அப்படின் பொழுது அங்கே அதிகப்படியான சினிமாக்காரர்களும் இருக்காங்க. விஜய் சரி நம்ம தொகுதிக்கு தான் வரட்டமே வந்த நம்ம ஏரியா பையன் தானே, நம்ம ஏரியாவில் வளர்ந்தவர் தானே, அங்கே இருக்கிறவங்க எப்படி சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாங்கல்ல, அதனால் அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய பலமாகவும் அவருக்கு இருக்கும் அது. ஓகே சார், இன்னும் கடைசியான ஒரு கேள்வி என்னென்னா காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை எனக்கு இப்போ முதல்ல வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு அவங்க கூப்பிட்டது உண்மை. அதாவது நேரடியாக கூப்பிடல, மறைமுகமாக வந்து ராகுல் காந்தி அதை தான் விரும்பினார். ஜனநாயகன் படத்திற்கு பிரச்சனை ஒன்று ராகுல் காந்தி தான் முதல் சோஷியல் மீடியாவில் ட்விட்டர் போட்டது. அதன் பிறகு வந்து இங்கே தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கிற MP ஜோதிமணி, அப்புறம் மாணிக்க தாகூர், இன்னும் கேட்ட பிரவீன் சக்கரவர்த்தி, ஏறக்குறைய அவர் காங்கிரஸில் இருக்காரா தாவேக்காவில் இருக்காரான்னு தெரியல. வந்து இப்போ கூட ஒரு பதிவு போட்டிருந்தார் வந்து தாவேக்காவிற்குன்னா ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாஸ் கூடியிருக்குதுன்னு கூட போட்டிருக்காரு அவர். அவங்க தமிழக காங்கிரஸில் 2 விதமாக அவங்க 2 கோஷ்டியாக மாட்டாங்க. ஒன்று வந்து ராகுல் கோஷ்டி, இன்னொன்று வந்து சோனியா கோஷ்டின்னு. அவங்க அந்த ராகுல் கோஷ்டி இவங்க விரும்புனது என்னென்னா எங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய் நிற்கிறோம் திமுக முன்னாடி தான், அவங்க உண்மையிலே சீட்டு கொடுக்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரும்போது அவங்ககிட்ட நம்ம சீட்டுக்கு இப்போ 50 வருஷமாக இப்படி தான் இருக்கிறோம். ஒரு தேசிய கட்சி இங்கே ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால. இன்னொரு பக்கம் பிஜேபியுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு இளைஞர் படையோட பெரிய செல்வாக்கோட இருக்கிற விஜய் கூட கூட்டணி வைப்போம். இந்த 2026 அது அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாமளும் ஒரு பலமான கட்சியா இங்க வந்து நிற்கலாம். குறிப்பா இந்த இளைஞர்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய ஆதரவு நமக்கு பெரிய அளவில் இருக்கும்போது நம்ம காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுவாங்க, ஏதோ வந்து காந்தி கட்சி வந்து ரொம்ப வயசானவங்க தாங்க இருப்பாங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுறவங்களே வந்து அப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் சிறுபான்மையினருடைய ஓட்டு அவங்க கிட்ட பெரிய அளவில் இருக்கிறதுனால இந்த இது இருந்தது, விமர்சனம் இருந்தது. இன்னொரு இது கூட என்ன ஓடிக்கிட்டு இருக்கு வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட அதிக சீட்டு கேட்கறதுக்காக தான் தாவேகா கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்க போகிறோம்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி காங்கிரஸை டிஎம்கே விட்டுற மாட்டாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த சீட்டு இருக்கலாம் வேண்டி விட்டுட்டா தாவேகா கூட வந்துட்டு ஒரு பெரிய பலமாக ஆகிடும் தாவேகாவுக்கு வந்து. அதனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி சார். வணக்கம்.